Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. அவங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா ரியாலிட்டி குவெஸ்ட் தான். ஸோ இத்தனால் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சாப்டர் கூட போயிடலாம். சரி, எபிசோட் ஓப்பனிங் இந்த மாதிரி நம்ம ஹீரோக்கு பாயிலேருந்து மேடம் மாறு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ வந்து இது பண்ணி அவளை சாட்டிஸ்ஃபைட் பண்ண அப்படின்னு வந்திருக்கோம். நம்ம ஹீரோ வந்து என்னது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஆமாம் நீ இப்போ என்ன கேட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ போன சாப்டர்லேருந்து இங்கே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உன்னோட துணியை வந்து எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் கொஞ்சம் சடனாக நடக்குது, இது என்னோட ஃபஸ்ட் டைம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனோட ஷர்ட்டை கழட்டிக்கிட்டு இருக்கான். இந்த துணியை எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மா உன்ட்ட மற்ற கிளாத்ஸ்லாம் ரூமில் தானே இருக்குது கரெக்டாக அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஆனால் எதுக்கு அப்போ நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு நேராக நம்ம ஹீரோட ரூமை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இது நம்ம ஹீரோ வந்து அப்படியே எதுக்கு நான் துணியை கழட்டினேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அது போக அந்த ஹீட்டரை கொஞ்சம் ஆஃப் பண்ணு, கொஞ்சம் இங்கே ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த குவெஸ்டினால் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அந்த பொண்ணு வந்த காரணம் நம்ம ஹீரோட்ட நல்ல ட்ரெஸ் இருக்கா இல்லையா அதுக்காக தான் வந்து காட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ அந்த சைடு வந்து அது ஓகே, ஏன் நீ வந்து ஒரு நோட்டீஸும் பண்ணாமல் திடீர்னு வந்த, அது போக எப்படி என்னோட வீட்டோட அட்ரஸ் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட நம்பரில் அதனால் என்னால் கால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து நீ அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்தல, அப்போ உன்னை இழுத்துட்டு போகும்போது உன் பேக்கெட்லேருந்து உன் ஃபோன் விழுந்துச்சு. அதை எடுத்து பார்க்கும்போது தான் உன் அப்பார்ட்மெண்ட் கார்டு அந்த இதில் இருந்துச்சு. ஸோ அது மூலமாக தான் இங்கே வந்தேன். அப்போ நம்ம அப்படியே அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே என்ன உன்ட்ட இவ்வளோ தான் துணி இருக்கா, இதெல்லாம் ஏதோ லூசஸ் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சரி வாப்பலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணு நீ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வா ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு அந்த கொஸ்ட் வந்து செயின் கொஸ்ட்டாக மாறுது. நீங்கள் அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சாகணும் அப்படின்னு இருக்கு. நம்ம ஹீரோ இது என்னோட முதல் தடவை ஒரு பொண்ணோட நான் ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சைடு நம்ம ஹீரோ வந்து நான் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கேன் பொண்ணு உனக்கு அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். உண்மையாக இந்த மாதிரிலாம் துணியெல்லாம் இந்த மாதிரி போடுவாங்களா அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அதுப்போ அவன் கையில் பார்த்தா ஒரு ஸ்லீவ் மாதிரி இருக்குது. இது என்ன ஸ்லீவ், ஏதோ டேட்டு மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா இது உனக்கு சூட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்காக ஷாப்பிங் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல, அது இந்த மாதிரி போடுவேன்னு எதிர்பார்க்கல ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஃபுல்லாக நீ என் கூட தான் இருக்க போகிற, அதனால் நீ இந்த மாதிரி ஒரு நொந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வீக்காக இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த நாள் ஃபுல்லாவா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஆமாம் என் கூட நீ ஒரு இடத்துக்கு வந்தாகணும், அதனால் நான் சொன்ன மாதிரியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிப்பாட்டிக்கிட்டு இதை ட்ரை பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ சரி சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு ஃபுல்லாக துணியெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கும்போது இது எப்படி இருக்குது அப்போ நம்ம ஹீரோ வரான். அந்த பொண்ணு அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஜாக்கெட்டு பேண்ட்டு ஷூ எல்லாத்தையும் செட்டாக போட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து இது கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது, இந்த மாதிரி துணியெல்லாம் நான் போட்டதில்லை ஆனால் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே அப்படியா நல்லா இருக்கா அப்போ நம்ம ஹீரோ சொல்லும்போது ஹீரோ அடுத்த ஒரு கொஸ்டின் வருது. நீங்கள் வந்து அவங்கள வந்து ரெஸ்டாரண்ட்டு கூட்டிகிட்டு போங்க, அவங்களோட போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன இவ்வளோ சீக்கிரமாக குஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். இது ஏதோ ஒரு கேம் விளாட்ற மாதிரியே இருக்கே. ஆனால் இது கொஞ்சம் அவ்வளோ ஹார்டாக இல்லை, ஒரு பொண்ணுக்கிட்ட போய் கூட்டிகிட்டு போகிறது தானே, இதில் என்ன இருக்குது நமக்கு அப்போ நம்ம ஹீரோ நினச்சிட்டு எனக்கு பசியாக இருக்குது நம்ம போய் சாப்பிடுவோமா, எனக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல இடம் தெரியும் அப்போ நம்ம ஹீரோ சொல்லும்போது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது போக இப்போ தான் நான் யோசிக்கிறேன் என்னோட வாழ்க்கை இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரும்போது ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. பட் நம்ம ஹீரோ வந்து ஒன்றுமே பேசலை. ஒருவேளை அவளுக்கு இங்கே சாப்பாடு சரியில்லையோ, இல்லைன்னா இந்த இடம் அவளுக்கு புதுசாக இருக்கும், ஏன் ஒன்றுமே பேச மாட்டா, இங்கே வந்து 30 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா. சரி நம்ம தான் பேசணும்னு சொல்லிட்டு இன்னும் வந்து எனக்கு உன் பேர் தெரில அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ உன் பேரை சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அதை கூட முழுசாக சொல்லாமல் அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க ஷீஹங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஷீஹங்கா நல்ல பேராக தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கானா. அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரல. நம்ம ஹீரோ ஐயோ நான் இங்கே இருக்கு நம்ம கூட போயிடுவேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ கொஞ்சம் கழிச்சு சரி வேறு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ என்னது அப்படின்னு இருக்கும்போது அதாவது என்னை பற்றி வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா ஆக்சுவலாக அவங்கள பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இனிமேல் நம்ம 2 பேருக்கும் நல்ல பழக்கம் வரும், ஏன்னா இன்னும் வந்து நம்ம மீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டு சரி 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 நமக்கு கொஞ்சம்
சரி கொஞ்சம் டைம் இருக்குது, அதனால் என் கூட வா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போகணும் இப்போ? அப்போனா இவன் அதை பற்றி யோசிக்கிறாளோ அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல செயின் கோஸ்ட் நீங்கள் வந்து மூவிக்கு அவளை கூட்டிகிட்டு போகணுன்னு வந்திருக்கு. நம்ம ஹீரோ மூவிக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ இதை பார்த்து ஒரு கனவு மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் 2 பேர் காஃபிக்கு போனோம், காஃபி குடிக்கணும் அப்படின்னு வந்திருக்கா. நம்ம ஹீரோ அதை குடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு வாயிலேருந்து கீழே ஊற்றிக்கிட்டு இருக்கா. ஆனால் இது நல்லா இருக்குது, என் வாழ்க்கை ஏதோ ப்ரொமோஷனாக வேதியே இருக்கே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து கருக்கியில் பாட்டு பாடணும், அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் பாடுங்க அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம ஹீரோ என்ன குஸ்டி இப்படிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு, அது ஏன் எனக்கு குஸ்டி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அது போக இது வந்து புள்ளி சிஸ்டம் தானே, இந்த மாதிரி புள்ளியை தானே வந்து இது பண்ணுற அடிக்கிறக்கான வர சிஸ்டம், இது ஏன் இப்படி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அடுத்து ஆர்கேட் போய் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு வரும்போது ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, சரி ஏதோ ஒன்று இது ஒரு டேட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோக்கு தான் கேம் நல்லா வரும்ல அந்த இடத்துல வெல்த் கட்டிக்கிட்டு இருக்கா. அக்கம் பக்கத்தில் பார்க்குறவங்களா அவன் ப்ரொஃபஷனலாக இருப்பான் போலே, இவன் என்ன இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் அப்படின்னு எல்லோரும் வந்து நம்ம ஹீரோ பார்த்து வியந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஆனால் கடுப்பில் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கா. இருந்தால் நம்ம ஹீரோட ரிதம் கரெக்டாக வந்து அந்த இடத்துல நம்ம ஹீரோ அசால்ட்டாக ஈஸியாக ஜாக்பாட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஜிஜிபி இதெல்லாம் ஈஸியாக நான் பண்ணிடுவேன், அவன் எங்கே இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே அந்த பொண்ணு வந்து அங்கே இருக்க ஒரு மீன் பொம்மையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவனே இவன் என்னை பார்க்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அந்த 2 பேர் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்களா. அவங்க தம்பி நீ நல்லா தான் பண்ணுற அப்படின்னு வந்து அந்த பச்சை கலர் பேண்ட் போட்டவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு ப்ளூ கலர் சட்டை போட்டவர் என்ன சொல்கிறேன்னா, தம்பி நீ வேணா என் கில்ல வந்து சேர்ந்துடுறியா, நல்லா இருக்கும், இதே மாதிரி நம்ம விளாண்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து இவன் எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே மீன் பொம்மை இருக்கா. அதை பார்த்துட்டே நம்ம ஹீரோ வந்து சரி ஷீஹாங்க நான் பாத்ரூம் போனோம் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வேகமாக ஓடிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. அப்போ 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லா மீன் பொம்மையும் வந்து அங்கே இருக்க அந்த பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை வச்சு நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். எங்கே போகலாம் அந்த ஷீஹாங்கு, கண்டிப்பாக இதை பார்த்தோன்னே அவள் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுவா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த அங்கே தான் இருக்கா, சரி இதை போய் கொடுப்போம் ஷீஹாங் அப்போ நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது இதுதான் என் வாழ்க்கையோட பெஸ்ட்டுனா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் முடியை பிடிச்சி பின்னாடி இருக்கிறான். அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. ஆமாம் எதுக்காக ஷியாங்கோட பேரை இப்படி கத்திக்கிட்டு இருக்க, ஏதோ ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கையில் அந்த பொம்மையை வாங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கத்துறா, டே விரா என் முடிடா நீ முடி அப்படி பிடிச்சி இழுத்துட்டு அந்த முடி பிடிங்கிட்டு அப்புறம் நான் மொட்டையாயிருவேன் சொட்டையாயிருவேன் அப்போ நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கா. இங்கே என்ன நடக்குது அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது யார் இவனுக்கும் ஷியாங்குக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, இவன் எதுக்குடா என் முடி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அது போக இவனை பார்த்தா ஏதோ ஃபெமிலியராக இருக்கே அப்படின்னு இருக்கும்போது கேங் ஷிங்கோ உன்னோட கையை எடுக்கிறியா அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. அப்போ அந்த பையன் பேர் தான் வந்து கேங் ஷிங்கோ, நம்ம கேங்னு மட்டும் கூப்பிட்றோம். அவன் என்னன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஷியாங் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சாரி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, நான் வந்து தெரியாதுன்னு நினச்சிட்டேன். அப்போ நம்ம ஹீரோ விடமா நம்ம ஹீரோ பொத்து தரையில் விழுகிறேன் அம்மேன்னு. அப்போ அந்த அப்போ நம்ம ஹீரோ இப்போ தாண்டா எல்லாம் எனக்கு நல்லா போச்சு, அப்புறம் ஏன்டா எனக்கு இப்படி நடக்குது, எங்கேயாச்சும் எனக்கு மட்டும் இப்படி நடக்குமா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது டேய் நீ கொஞ்சம் முன்னாடியே ரெஸ்பான்ஸ் பண்ண வேணாம், உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஏன்டா நான் மட்டும் எதை கனவா கேட்டேன், எதுக்குடா நீ மாட்டுக்கு திடீர்னு வர, அது போக இந்த சிஸ்டம் என்ன அப்பியர் ஆகலை, இன்னொருத்தர் சிஸ்டம் அப்பியர் ஆகி இந்த மாதிரி புலி அடிக்கணும்னு வந்திருக்குமே ஏன் வரல அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது உடனே தான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ அமைதியாக இருக்க அப்படின்னு வந்து அந்த கேங் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்க ஷியாங் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அவன் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு சரி அந்த கேங்குக்கு ஷாக்காக கிடைக்கும், உண்மையாவா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி உனக்கு புரிஞ்சிருச்சுல, அதனால் நாங்கள் இப்போ டேட்டில் இருக்கோம், எங்கள் இடையில வந்து எங்களை தொந்தரவு பண்ணாத, எங்கேயாச்சும் போய்த்தல அப்படின்னு வந்து அங்கே ஷியாங் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ப்ளஸ் ஆகிட்டு இருக்கு. வா டோவி நம்ம போவோம், எல்லாம் இக்னோர் பண்ணு, அவன் வெறும் என்னோட நெய்பர் தான், ஃப்ரெண்டு கூட கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து ஆனால் நான் வீண் பொம்மையில ஜெயிச்சு அது வீண் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஷியாங் வந்து இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து ஷியாங்கோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேங் நினச்சிக்கிட்டு இருக்கான். கேங் கூட 2 பொண்ணுங்க இருக்காங்க. யாருப்பா அந்த பொண்ணு ரொம்ப இதாக இருக்காங்க, பார்க்க பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைட் சாயங்கால டைம் அப்போ நம்ம ஹீரோவுக்கு அந்த மைண்டில் ஃபுல்லாக என்னது பாய் ஃப்ரெண்ட் தானே சொன்னேன், பாய் ஃப்ரெண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைடு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு ஷியாங் சொல்லும்போது பாய் ஃப்ரெண்ட் இல்லை எங்கே வந்திருக்கோம் என்னது இது அப்போ நம்ம ஹீரோ பார்க்கும்போது அந்த இடத்துல இந்த இடம் நான் நினைக்கிற இடம் இல்லை அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் நம்ம சரி ஏதோ ஒன்று கூடவா அப்படின்னு வந்து ஷியாங் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 2 பேருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டில் தான் இருக்கும். நம்ம ஹீரோ வேறு எது நினச்சிக்கிட்டு இருப்பான், ஆனால் ஷியாங் வேறு ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தால ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட இருப்பேன்னு, அதனால் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு 7வது கொஸ்டின் வருது. உங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன் உள்ளே போயே ஆகணும் அப்படின்னு இருக்கா.
என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஷியாங்கை கூட்டிகிட்டு லிஃப்ட்டில் போயிட்டு இருக்காங்க. அது 7வது ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 7வது ஃப்ளோரில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு மோட்டல் ரூம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து தனித்தனி ரூமாக இருக்குது. அதாவது இந்த கரோக்கி செட்டு தனியாக, அப்புறம் ஸ்வான் ஹெல்த் பூல், அப்புறம் மோட்டல் ரூம், அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. நம்ம ஹீரோ போகிற இடம் வந்து ஒரு மோட்டல் ரூம், அதாவது வந்து இந்த மாதிரி வாடகை ரூம்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஆமாம் ஷியாங்கு இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இல்லையா, அது போக இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குது, ஏன் நம்ம வேணால் கொஞ்சம் அகாடமிக்கில் ஃபோக்கஸ் பண்ணிடலாமே, நான் இன்னும் மெல்டலியாக கூட ரெடி ஆகலை அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது கவலைப்படாத அப்படின்னு ஷியாங் சொல்கிறாங்க. நீ இந்த இடத்துல எதுவுமே பண்ண தேவையில்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல, இங்கே என்ன நடக்குது, நான் இவ்வளோ எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணியாங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த லிஃப்ட் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஏதோ நோட்டீஸ் பண்ணுறான். ஷியாங்கு அந்த இடத்துல ஏதோ க்ளோஸ்ன்னு போட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த இருக்கிற எல்லா ரூமும் வந்து டெம்பரவரியாக க்ளோஸில் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோஸ்னால அங்கே போக முடியாது. அப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படியே விறுத்துக்கிட்டு ஆமாம் நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த லிஃப்ட் ஓப்பன் ஆகிருக்கு. அந்த இடத்துல எக்கச்சக்க பேர் இருக்காங்க. நம்ம ஹீரோ என்னடா இது அப்படின்னு ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தா இந்த வருஷத்தில் கேங்காங் டிஸ்ட்ரிக்ட் புள்ளி கவுன்சில்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல எல்லோரும் அசம்பிள் ஆகிருக்காங்க. அங்கே ஒருத்தவங்க வந்து கண்ணாடி போட்டவன் வந்து சீனியர்ஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு வந்து தட்டிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த இடம் தான் கேங்கிங் டிஸ்ட்ரிக்ட் புள்ளி கவுன்சில் அசம்பிள் இப்போ ஆரம்பிக்க போகுது அப்புறம் அந்த கண்ணாடி போட்டவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்ல போகிறான்னா, இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணாமல் தான் இன்றைக்கி அஜெண்டா என்னென்னா இன்றைக்கி என்ன கண்டென்ட்னு, இன்றைக்கி ஒரு சஸ்பெக்ட் நம்ம இடத்துக்கு வந்திருக்கான். அவன் எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காமா. அதனால் அவனை வந்து நம்ம பார்த்து வச்சுருக்கோம். ஸோ அவன் யாருன்னு தெரியுமா, அதுதான் இவன் வந்து செகண்ட் இயர் ஸ்கூலில் இருக்கான். இவன் பேர் தான் ஹேங் டோவின். இவனுக்கு நம்ம கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுத்தாகணும். அப்போ நம்ம ஹீரோவுக்கு தான் ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற வந்து யாராவே பார்க்கவே ஏதோ நோஞ்சாமல் இருக்கான், இவனை போய் அடிக்கணும், இவனெல்லாம் சும்மா ஊதி விட்டான்னு போயிடும் அப்படின்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்த வந்து இவன் பார்த்தா ஏதோ லூசன் மாதிரி இருக்கானே அப்படின்னு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ ஷியாங்கு இது என்னதுமா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்கும்போது அங்கே ஷியாங் அமைதியாக இருக்காங்க. சரி இப்போ நம்ம ஓட்டு எடுப்போமா, இவனை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுவோமா, ஸோ எல்லோரும் ஓட்டு போடுங்க, இவனை டிஸ்போஸ் பண்ணணுமா இல்லை இவனை அப்படியே விட்டு வைக்கலாமா அப்படின்னு ஒரு ஓட்டு செக்ஷனில் போடும்போது எல்லாரும் ஹீரோக்கு எதிராக கையை தூக்குறாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குதுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது சரி எல்லாரோட ஃபேவர் இங்கே இருக்கிறனால இப்போலேருந்து டார்வினை அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு சிஸ்டம் வருது. அந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் 497 மெம்பர்ஸ் மூலமாக டார்கெட் செய்யப்பட்டிருக்கீங்க, அதுவும் இந்த காங்காங் டிஸ்ட்ரிக்ட் புள்ளி கவுன்சிலில் இருந்து அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோட கோஸ்டில் என்ன வந்திருக்குன்னா, உங்களோட ஃபைனல் கோஸ்ட் ஒரு உண்மையான மேனு எப்பயுமே இந்த ட்ரில்லுக்கு வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பா, அதனால் உங்கள் வாழ்வாசாவா சுச்சுவேஷன் இருந்து நீங்கள் சேஃபாக எஸ்கேப் ஆயிருவீங்க நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் ஹீரோ என்னது இது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இந்த சாப்டர் முடியுது. ஸோ எபிசோட ஓப்பனிங்கில் இந்த குரூப்போட ஆரிஜினை பற்றி தான் சொல்கிறாங்க. இது எப்படி ஆரிஜின் ஆகுதுன்னா, சும்மா நார்மலாக இந்த ஸ்கூலில் இருப்பாங்கள்ல டீனேஜர்ஸ், அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு க்ரைமு வயலன்ஸு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் திருட்ட கூட பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். மெயினாக வந்து அவங்க ரொம்ப அதில் வந்து ஈடுபாடாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சில பேர் வந்து ஷோ ஆஃப்லாம் பண்ணுவாங்க. அதாவது அவங்க பண்ண விஷயத்தெல்லாம் வந்து மற்றவங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் சில பேர் இதை வந்து ரொம்ப ஜாலியாக இந்த இடத்துல வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் அவங்க வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பட்ட ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் இந்த குரூப் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இந்த குரூப்பை கண்ட்ரோல் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் எக்கச்சக்கமான வழிகள் இருக்குது. அதுலேயும் இந்த இடத்துல காங்வாக் டிஸ்ட்ரிக்டில் இந்த போலீஸ் தான் இந்த குரூப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நம்ம ஹீரோவை வந்து ஏன் எல்லாம் டார்கெட் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்ன, நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒரு ஷோ ஆஃப் பண்ணியிருப்பார்ல, அது மூலமாக போலீஸ்லாம் வந்திருப்பாங்கள்ல. ஸோ இவன் இந்த மாதிரி பண்ணனால அந்த போலீஸ் எல்லாத்தையும் தேடுறனால இவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு. ஸோ ஃப்ரீயாக எங்கேயும் போக முடியல, ஃப்ரீயாக எதுவும் செய்ய முடியல. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யார், நம்ம ஹீரோ. அதனால தான் நம்ம ஹீரோ வெல்த்து கட்டுறதுக்காக இந்த இடத்துல ஒரு டாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ என்னடா நடக்குது இங்கே, இது என்னடா சிஸ்டத்தில் இப்போ ஏதோ மேனாக மாறணும்லாம் வந்துட்டுருக்கு, இல்லை வாய்ப்பில்லை, இதுக்கு என்னதான் மீனிங்கு இந்த ஃபைனல் கொஸ்டின் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும்போது ரிவார்டானா முக்கியம், இந்த இடத்துல அவன் என்ன செய்ய போகிறாங்களா, உங்களுக்கு ரிவார்டானா வேணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல வாய்ஸ் எல்லாம் நடுங்கிக்கிட்டு ஷி அங்கு ஆமாம் எதுக்கு நீ ஒருவேளை நீ இங்கே வித்துட்டியா அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஓப்பனாகவும் சொல்லிடுறான், ஆமாம் நீ என் கூட நல்லவ மாதிரின்னு நினச்சியே, ஆனால் இந்த இடத்துல வந்து நீ விற்க வந்திருக்கியா அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஷியாங் வந்து அமைதியாக இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அந்த கண்ணாடி போட்ட வந்து சரி அப்போ உங்கள் ஓட்டு கேட்டதுக்கு அடுத்து நான் இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுறேன், ஸோ இப்போ இந்த டோவினை நம்ம முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாராவே கையில் ஆமரை வச்சுக்கிட்டு அவன் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ்,
அந்த கண்ணாடி போட்ட வந்து என்ன விஷயம் ஷீ ஹங் ஷுபைன் அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக இந்த அஜெண்டாவில் இது ஒன்று மட்டுமா இருக்குது வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து முகம் தெரிஞ்சுக்கூடாது அப்படின்னு திரும்பிக்கிட்டா. ஸோ இந்த இடத்துல வந்து ஷீ யங் 18 வயசு இந்த இருக்கிற அசோசியேட்டில் ஒரு மெம்பராக இருக்காங்க. அப்போ இருக்க மற்ற பசங்களாம் வந்து யாருப்பாவே அதுப்போ யார் அவன் திரும்பி இருக்கான் சரி அவனோட அந்த பொண்ணு நல்லா இருக்கல சூப்பராக இருக்கல அப்படின்னு வந்து ஷீ யங்கை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து அப்போ நம்ம ஹீரோ வந்து ஐயோ இப்போ என்னை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நேராக வந்து என்னை அவ்வளோதான் கச்சக்குன்னு பண்ணிடுவாங்க நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது விறுவித்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே பின்னாடி அந்த கண்ணாடிக்காரன் என்ன சொல்கிறேன்னா ரெண்டாவது என்னென்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த புள்ளி கவுன்சிலுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ என்னென்ன நடக்குது எலெக்ஷனா இது என்ன பாலிட்டிக்ஸ் மாதிரி இருக்குது இந்த புள்ளிஸுக்கு எதுக்குடா வந்து உங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ்லாம் தேவைப்படுது சரி ஏதோ ஒன்று நம்ம முடிஞ்ச இந்த இடத்த விட்டு எஸ்கேப் பார்ப்போம் இவங்க வந்து என்னை வச்சு ஏதோ பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஷீ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அதை பற்றி தான் அதுக்கு தான் நான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சனை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படி யாருக்கு தெரியாமல் நைஸாக போயிடணும் அமைதி. அப்போ நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கான் இப்படியே போனால் நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஷீ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஹீரோ சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நான் ஒரு டெப்யூட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல ஒரு புது ரெப்ரசன்டேட்டிவ் யாராக இருக்கணும்னா இங்கே இருக்கிற இந்த டோவிந்தா அப்போ நம்ம ஹீரோ வந்து எல்லாத்துக்கு முன்னாடி வந்து வெட்ட வெளின்னு காமிச்சிட்டா அந்த பொண்ணு. அப்போ நம்ம ஹீரோ என்னது இது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அங்கே மற்றவங்க எல்லாரும் நம்ம ஹீரோட மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கான். இவன் தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து அந்த நோஞ்சான் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தாமே அவன் தானே இவன் ரெப்ரசன்டேட்டிவா இது கிரேசியாக தான் இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவ்வளோதான் மாட்டினேடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடிக்காரன் என்ன சொல்கிறேன்னா அவனோட ஓட்டுக்கெல்லாம் ஓகே தான் பட் இந்த இடத்துல வந்து எலெக்ஷன் பண்ணுறதுக்கு வேறு மெத்தட் இருக்குது உனக்கும் தெரியும் அவன் ஏற்கனவே வந்து எக்கச்சக்கமான ப்ராப்ளம் பண்ணியிருக்கான் அவனை எதுக்கு நம்ம கூட நம்ம சேர்த்துக்கணும் அது போக அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்லை இவன் நல்லா இருப்பான் அப்படின்னு ஷியாங் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் ஒரே நாளில் வந்து 3 பேரை வந்து பீட் பண்ணிட்டான் இவன் கொஞ்சம் குவாலிஃபிகேஷன் தான் இந்த ரெப்ரசன்டேட்டிவாக மாறுறதுக்கு அப்படின்னு ஷியாங் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த இன்னொருத்த வந்து என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க இவன் பார்த்தா அப்படியா இருக்கா அது போக அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்குன்னா இதெல்லாம் வந்து கவுண்ட் ஆகுமா அப்படின்னு வந்து அங்கே ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு வந்து ஆமாம் ஆனால் அவன் ஒன்றும் தப்பாக சொல்லலையா அப்படின்னு இன்னொருத்தவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல பாதி பேர் நம்ம ஷியாங்க்கு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க பாதி பேர் எதுக்கவும் செய்கிறாங்க. இந்த இடத்துல நான் சப்போர்ட் பண்ணுறப்ப தான் யங் ஹியூங் ஷங் ஸோ நான் சொல்கிற கேரக்டர் மட்டும் பார்த்துக்கோ. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஷியாங் நீ என்னத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்க நான் அப்பெல்லாம் சொல்லவே இல்லையே நான் எங்கள் புள்ளி கவுன்சிலில் சேர்றேன்னு சொன்னேன் நான் சேர மாட்டேன் அப்போ நம்ம கீழே சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு வார்த்தையை ஒழுங்காக யூஸ் பண்ணு நீ ஏதாச்சும் பேச இருந்தால் முதல் யோசிச்சு பேசு அப்படின்னு ஷியாங் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ இப்போ எந்த சுச்சுவேஷனில் இருக்கணும் உனக்கு புரியுதா அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோ யோசிச்சிருப்பான் இந்த மாதிரி நம்ம ஹீரோவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அவனை டிஸ்போஸ் பண்ணணும் அவனை இந்த இடத்துல சதக்குன்னு வெட்டி காலி பண்ணிடணும் அப்படின்னு இருந்திருக்கோம். நம்ம ஹீரோ கூட பயந்துக்கிட்டு இருந்திருப்பல அதெல்லாம் நம்ம ஹீரோக்கு ஃப்ளாஷ்பேக்காக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த கவுன்சிலில் பனிஷ்மெண்ட் இல்லை எனக்கு இல்லை நல்லா சேர மாட்டேன் ஆனால் இந்த இடத்துல அப்போ நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நல்லா யோசிச்சு பாரு நீ மட்டும் இந்த கவுன்சிலில் ஒரு மெம்பராக மாட்டலனா அவங்க வந்து உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க அதனால் உனக்கு வேறு வாய்ப்பே கிடையாது இல்லைனா நீ ஒரு 500 பேரோட சண்டை போடணும் அப்படின்னு வந்து ஷியாங் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ சொல்கிறது கரெக்டாக இருந்தாலும் உன்னோட கேரு வந்து நல்லா இருந்தாலும் ஆனால் அப்போ நம்ம ஹீரோ இழுத்துக்கிட்டு இருக்கானா இங்கே பாரு நான் இதெல்லாம் உனக்காக பண்ணல அப்படின்னு ஷியாங் சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு இதெல்லாம் நான் உனக்காக பண்ணலாம் அப்படின்னு ஷியாங் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மற்ற பாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்க வந்து இந்த ரோல் எடுக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள தான் எனக்கு பிடிக்காது அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதே மற்ற பாஸ்டரை அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி லிஃப்ட்டில் ஒரு சவுண்டு வருது யாருன்னு பார்த்தா அந்த கேங் தான். அவன் ஹீரோக்கு பின்னாடி வந்து நிற்கும் போது யார் அது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் அவன் தானே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ முடிய பிடிச்சி இழுத்துருப்பால அதை பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கேங் வந்து உள்ளே வந்துட்டு ஷியாங் இன்னைக்கு என்ன அசம்பிளிக்கு வந்துட்டு நீ வரமாட்டேன்னு நினச்சிற அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கேங் நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு ஷியாங் கேட்குறாங்க. அதுவா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் ப்ரெஷியஸாக இருக்கார்ல அதான் அவனை கொஞ்சம் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல சரி எது ஸோ இவனை தான் என்கிட்ட ஹைட் பண்ணிக்கிட்டு இருந்தையா அப்படின்னு வந்து அங்கே அந்த கேங் வந்து கேட்டுட்டு இருக்கான். ஸோ இவனும் வந்து ஒரு அசோசியேட்டட் பிளேயர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மெம்பர்னு. அப்போ அந்த
இங்கே பாரு ஷியாங்கு, நீ வந்து ரெப்ரசன்ட்டுக்கு எனக்கு எதிராக இருக்கான்னு எனக்கு புரியுது, ஆனால் இது கொஞ்சம் டூ மச் அல்ல இந்த மாதிரி ஒரு நொஞ்சனை கூட்டிகிட்டு வர்றதுக்கு அப்படின்னு வந்து அந்த கேங் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரி நீ என்ன பண்ணுறன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே கத்திக்கிட்டு இருக்கான். அந்த சைடு வந்து நீ வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆக போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படின்னு இருக்குவேன். அப்போ வந்து நான் இப்போ டே உர்றா அப்படின்னு நம்ம ஹீரோ நான் பேசணும், ஆனால் கையை வச்சு தட்டிக்கிட்டு இருக்கான். என்னடா நடக்குது, இது இவன் பிடிக்கிறது இரும்பு புடியாக இருக்குது, இது எனக்கு வலிக்கு அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து இவனை பாரு, இவனா வந்து ரெப்ரசன்ட் ஆகிறான், இவன் ஒன்றுத்துக்கு லாய்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோ மூச்சு விட முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த சைடு கண்ணாடி போட்டா வந்து இந்த இடத்துல பெரிய சீன்லாம் பண்ண தேவையில்ல, இந்த இடத்துல நம்ம ஃபார்மலாக ஒரு மீட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸோ எந்த பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு இருக்காத, ஸோ இந்த இடத்துல எந்த கேஸும் பண்ணாதீங்க, இது வந்து நம்ம ஃபார்மலாக முடிச்சிடலாம். ஸோ டோவின் அதான உன் பேர், இந்த இடத்துல நீ புதுசாக ரெப்ரசன்ட் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்புறம் அந்த கண்ணாடிக்காரன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ கேங் வந்து நம்ம ஹீரோவை கீழே போட்டுட்டு நான் தானே ரெப்ரசன்டேட்டிவ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே இப்போ நான்சென்ஸாக பேசிக்கிட்டு இருக்காது, நீ கண்டிப்பாக வரமாட்டா அப்படின்னு ஷியாங் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு தான் ஏன் ஒன்றுமே புரியாமல் கிடக்கிறான். அப்போ அந்த இடத்துல வந்து மற்றவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு, அவன் ரொம்ப வீக்காக இருக்கான், டோவின் இவெல்லாம் யாரா இவன், ஆனால் அந்த பொண்ணு நல்லா இருக்கால அப்படின்னு தான் அங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கண்ணாடி போட்டவன் என்ன சொல்கிறான், ஸோ நம்மகிட்ட வந்து 2 ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க, அதனால இதை நீங்களே முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ அப்போ தான் கழுத்து கொஞ்சம் இது பண்ணிட்டு என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல கேங் வந்து சரி நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த இடத்துல எல்லாரும் எந்திரிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க சேரை விட்டு. நான் ரெப்ரசன்டேட்டிவ் பற்றி பேச அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுங்க, எதுக்காக எல்லாரும் எந்திரிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா ஏதோ ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க, ஆமாம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சைட் கேங் வந்து சரி அப்போனா இந்த இடத்துல ஒரு நாக் அவுட் மேட்ச் வச்சுக்கலாம், யார் கீழே உழுகிறானோ அவன் தோத்துட்டான், ஜெயிக்கிறவன் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஜெயிச்சானா ரெப்ரசன்டேட்டிவாக மாறினா அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்காது, ஒருவேளை தோத்துட்டானா அவன் இந்த இடத்துல கதம் தான். நம்ம ஹீரோக்கு என்னடா நடக்குதுங்க சண்டையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அந்த கண்ணாடிக்காரன் சொன்னா, இப்போ இது பண்ணிட்டு இருக்கீங்க ரெப்ரசன்ட், நான் எனக்கு ரெப்ரசன்ட் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்த அப்போ இல்லை நான் இதை ஃபிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒருவேளை யாராச்சும் தோற்று போனீங்கன்னா அவனை கண்டிப்பாக சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோனால ஃபிட் பண்ண முடியாது, இதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இதுதான் இந்த டைலாக் வந்தனால நான் திரும்பி சொல்கிறேன். அப்போது கேங் என்ன சொல்கிறான்னா, ஷியாங் என் மேலே அந்த தப்பு கிடையாது, நீ இது உன்னோட ஃபால்ட்டு தான் இந்த மாதிரி மாட்டினதுக்கு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட்ட அப்படின்னு என்கிட்ட வேறு வாய்ப்பே இல்லையா, ஆனால் இந்த சுச்சுவேஷனில் நான் என்ன தான் பண்ணுறது நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரி இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த கேங் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு பெரிய ஹை ஜம்ப் கிக் பண்ணிக்கிட்டு இருக்கா, எங்கடா பார்த்துக்கிட்டு இருக்கா, அப்போ நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே அந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கா, இந்த இடத்துல நான் கண்டிப்பாக வின் ஆகணும், இந்த இடத்துல நான் கண்டிப்பாக வின் ஆகணும் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு ஃபால்கன் ட்ராப் அப்படின்னு ஒரு பெரிய ட்ராப் அட்டாக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி பண்ணும்போது மற்றவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கூலாக இருக்கான்ல, இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டதில்லை, இந்த மாதிரி அட்டாக் நான் யூஸ் பண்ணுறேன், ஒருவேளை ஃபேமஸாக இருப்பானோ, இவன் கண்டிப்பாக ஃபேமஸ் ஆகிருவான் அப்போ நம்ம ஹீரோட அந்த அட்டாக்கை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த அட்டாக் முடிஞ்சதுக்கு எடுத்து பார்த்தா அந்த கேங் வந்து அவனோட கையை வச்சு ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னு பார்த்தியா கல் பதி எல்லாத்தையும் வந்து தடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன் அட்டாக் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன வீக்காக இருக்குது அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆனால் நீ என்னை கொஞ்சம் பயமுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் எப்படி பிளாக் பண்ணா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இதை போன சாப்டரில் பண்ணியிருப்பேன், அவங்களாம் வந்து கீழே மட்டையானாங்க, ஆனால் இவன் எப்படி நான் ஒன் ஷாட்டில் அடிச்சவன், ஏன்னா இவன் அடிக்காம எப்படி விழுகாமல் இருக்கான் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு உங்களுக்கு மானம் கம்மியாக இருக்குது, அது வேறு ஒரு மெசேஜ் வந்திருக்கா, ஐயோ இதுக்கு மேலே இந்த அட்டாக்கை என்னால் யூஸ் பண்ண முடியாது, என்கிட்ட வேறு எந்த ஸ்கில்லும் இல்லை. அப்போனா இந்த இடத்துல அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அந்த கேங் வந்து நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஒன்னால இந்த இடத்த விட்டு உயிரோட போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் செத்தேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த கேங் வந்து நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி அப்படி தூக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோ இப்போ லிட்டரெல்லாம் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அதை கையில் டேப் பண்ணிக்கிட்டே இருக்கான், இந்த இடத்த விட்டு போகணுன்னு திரும்பி ஒரு சாக்கா அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு மூச்சு முட்டிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல இந்த மேலே நீ கையை வச்சு தட்டினானா இது என்ன டபிள்யூ அவனை விடுறதுக்கு அப்படின்னு இருக்கும்போது மற்ற சைடெலாம் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட கதை இந்த இடத்துல முடிய போகும்போது நான் இந்த மாதிரி போகக்கூடாது, நான் இந்த இடத்துல தோக்கக்கூடாது, நான் அன்கான்சியஸாக ஆகக்கூடாது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோட இன்னொன்று ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அவங்கெல்லாம் ஏற்கனவே எனக்கு ஃபெமிலியராக இருந்தது இப்போ தான் எனக்கு புரியுது, இன்னொன்று ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாங்க இவனை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குன்னு, இப்போ புரியுது இவன் நான் எங்கே பார்த்துருக்கேன்னு, எனக்கு ரெகனைஸ் ஆயிடுச்சு, இவன் ஜி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோட அந்த பாஸ்ட் இயரில் சம்மர் டைம் அப்போ அந்த இடத்துல ரொம்ப சூடான நேரத்தில் நம்ம ஹீரோ ஒருத்தனை சோக் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல ரொம்ப மூச்சை முட்டிக்கிட்டு இருந்திருப்பான்.
யாருன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தர் சப்பியாக இருக்கானா அவன் வந்து முடிஞ்சா இதை விட்டு தப்பிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ எவரும் திரும்பி டேப் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். ஸோ இதை தான் நம்ம ஹீரோ திரும்பி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல ரிவீல் பண்ணுறாங்க அதான் கேங்கர். உனக்கு கோல்டன் ஸ்கூட்டர்லாம் கிடச்சிருச்சா, பரவாயில்லையே உனக்கு ஷைனிங் கிடச்சிருக்கோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ அவர் அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்கான். இவன் என்ன அதுக்குள்ளே அன்கான்சியஸ் ஆகிட்டா, அவ்வளோதானா இவன் என்ன இவ்வளோ வீக்காக இருக்கா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அந்த நேரம் அப்போ நான் ஃபெயிண்ட் ஆகிட்டே இருந்திருப்பேன். இவன் என்னை வந்து ஸ்கூலில் அவ்வளோ இது பண்ணியிருப்பான். ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் இருந்தாலும் சரி, சாப்பிடும் போதாக இருந்தாலும் சரி, ரெஸ்ட் ரூம் போல இருந்தாலும் சரி அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் அப்போ நான் எக்கச்சக்க தடவை வந்து இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்திருக்கேன். ஆனால் அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு பயமாக மாறிடுச்சு. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஏன்னு பார்த்தா ஒரு தடவை நம்ம ஹீரோ வந்து அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஏன் நம்ம ஹீரோ எப்படி சொல்கிறான்னா, அந்த இடத்துல நம்ம ஹீரோ அன்கான்ஷியஸ் ஆனதுக்கு அடுத்து நம்ம ஹீரோவை அப்படியே வந்து நடு ஸ்டேஜில் போட்டு எல்லாத்துக்கு முன்னாடி நிற்க வச்சுருக்கான். அதுவும் அவனோட பேண்ட்டை கழட்டி. ஸோ எல்லோரும் வந்து இந்த மாதிரி ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக ரெக்கார்டெலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் எந்திரிச்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கேங்கு நீ நல்லா ஒரு உண்மையான மேன் தான்டா, இப்படிலாம் இருக்க உனக்கு தைரியம் வேணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல நம்ம ஹீரோ அந்த எம்பரஸ்மெண்ட்லேயே ரொம்ப இருந்துகிட்டு இருந்திருக்கான். முக்கியமாக இந்த பொண்ணுங்களாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோ உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு லூசராக இருந்திருப்பேன்ல அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் போய்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த ஹீரோ அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல அப்படியே கீழே விழுந்துட்டான். இது ரொம்ப ஃபன்னாக இருக்குது அப்படின்னு கேங் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து டயபிட்டிஸ் வந்தாச்சு செத்து போகிறோம்டா, இவெல்லாம் ஹேண்ட்பேக்கெல்லாம் சாப்பிட்டு குண்டா தானே தான், இவன் கேட்டால் இப்படி இருக்கான், எப்படா இவன் வந்து இப்படிலாம் ஆனா அப்படி நம்ம ஹீரோ ஒரு சைடு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவன் எப்படி வெயிட்டை லூஸ் பண்ணா, எப்படி இவன் இப்படி க்ளோ அப் ஆனா, இவன் அவனா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஹீரோலாம் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவெல்லாம் வந்து இவ்வளோ குண்டா இருக்கல, இவன் சீக்கிரம் செத்து தாண்டா போவான் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அது போக இவன் பக்கத்தில் 2 கேர்ள்ஸ் வர, இதெல்லாம் எப்படி அப்படின்னு ஹீரோ இன்னும் வேறு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்னை வந்து கடுப்பேற்றிக்கிட்டே இருக்குது. இவன் இப்படி ஆவானா நான் ஆக முடியாதா அப்போ நம்ம ஹீரோ இந்த இடத்துல என்ன நடந்தான்னு பரவாயில்ல, நான் இவனை கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவெல்லாம் ஒரு மேட்ச் கூட கிடையாது, இவெல்லாம் கேங் கூடலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவெல்லாம் எந்திரிச்சு கூட நிற்க முடியாது அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது போக இவன் அவனால் அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கூட கிடையாது அப்படின்னு சொல்லும்போது சான்ஸா அப்புறம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சான்ஸா அப்போது இந்த சண்டையில் என்னால் ஜெயிக்க முடியும்ல, ஒருவேளை அந்த சான்சஸ் இந்த சண்டையில் நான் ஜெயிக்க முடியும், என்கிட்ட வந்து ஒரே ஒரு ஸ்கில்லு மேலே இருந்திருக்கலாம், அதை வேணால் நான் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஏன் அவன் பிளாக் கூட பண்ணியிருக்கலாம், ஆனால் அவனோட அட்டாக் அந்த சோக்கு தானே அது எனக்கு ஏற்கனவே வந்து தெரிஞ்சது தான். என்னதான் வந்து அது என்னதான் வந்து அதை விட்டு என்னால் வெளியே வர முடியாமல் இருந்தானோ, அதாவது அந்த சோக்கை விட்டு வெளியே வராமல் முடியாமல் இருந்தானோ, ஆனால் முடிவில் அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரி அப்போ புது ரெப்ரசன்டேட்டிவ் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுறீங்களா, யாருக்கு எந்த அப்ஜெக்டிவ் கிடையாதுல்ல அப்படின்னு வந்து அங்கே கேங் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் இதுக்கு மேலே வீக்காக இருக்க மாட்டேன் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல எந்திரிச்சு நிற்கிறான். அப்போ தான் சொல்கிறானே, உனக்கு இன்னும் சண்டை போடணுமா, இன்னும் உனக்கு அடி வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேங் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இது நம்ம ஹீரோ வந்து நீ உன்னைய பற்றி வரி பண்ணுறா, ஏன்னா நான் இப்போ தான்டா ஆரம்பிச்சிருக்கேன், உன்னை இந்த இடத்துல முடிக்கிறேன்டா அப்போ நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் சைக்கோத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதோட இந்த சாப்டர் முடியுது. நான் ஸ்பாய்லர் பண்ணல, ஸோ நீங்களே பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து சில விஷயம்லாம் நடக்கும், அதெல்லாம் வந்து சொல்லணும். புதுசாக வந்து ஹீரோயின் யார், அப்புறம் நம்ம ஹீரோக்கு எத்தனை ஹீரோயின்லாம் வரப்போகிறாங்க, அதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த இதை பார்த்துக்கிட்டே இருங்க. அது போக மற்ற மன்வாவும் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கேன். எல்லாத்தையும் கரண்ட்டாக போட முடியாது, பட் எல்லா மான்வாவையும் நான் கண்டிப்பாக முடிச்சிடுவேன். ஒருவேளை எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிச்சுன்னா நான் முடிஞ்சளவு பெரிய மான்வாவாக போட்டுறேன். பெரிய மான்வா மீன்ஸ் பெரிய சாப்டராக போட ஆரம்பிச்சிடும். ஸோ